ஹலோ, எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ? இன்றைக்கு நான் கேரட், காலிஃப்ளவர், ப்ரோக்கலி போட்டு ஒரு சம்பல் செய்ய போகிறேன். அதோட தோஃபு கறியும் வைக்க போகிறேன். ரெண்டையும் சோத்தோடு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுத மறந்துடாதீங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கோ. எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறீங்கள, ஒரு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள இல்லை? சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு எல்லா எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பெரிய ஹன் ஸ்க்ரேப்பரால் கேரட், காலிஃப்ளவர், ப்ரோக்கலி எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுங்கோ. எடுத்து தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லபடியா உப்பும் மிளகுத்தூள் எல்லா இடத்துக்கும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி நான் இன்றைக்கு மைக்ரோவேவில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம். இந்த நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணுற ஆக்களுக்கும் இந்த சம்பல் நல்லா இருக்கும். நான் இதில் 5 நிமிஷம் செட் பண்ணி போட்டு தான் குக் பண்ண போகிறேன். பிறகு அதை எடுத்துட்டு நல்லபடியாக திருப்பி இந்த மரக்கறி எல்லாத்தையும் நல்லபடியாக திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒருக்கா 2 நிமிஷம் மைக்ரோவேவில் குக் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். பிறகு அதை எடுத்து வெங்காயமும் மிளகாயும் பச்சை மிளகாயும் வெட்டி போட்டு, வெங்காயம் என்ன வெங்காயம் போடலாம், சிவத்த வெங்காயம் போடலாம், வெள்ளை வெங்காயம் போடலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் வெங்காயம் மிளகாயும் குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்டா போடாதுங்க. அவைக்கு உரைப்பு பிடிச்சிருக்காது. மற்றது வெங்காயம் பச்சையாக அவைக்கு சாப்பிட்றதும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் மரக்கறியை மட்டும் அவைக்கு கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா ஆற விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். இப்போ அடுத்தது நான் டோஃபு கறி வைக்க போகிறேன். டோஃபு கறிக்கு முதல் எண்ணெய் தாச்சி சூடாக வந்த பிறகு டோஃபுவை இப்படி சின்ன வெட்டிட்டு பொரியுங்கோ. பொரிக்க எல்லா பக்கமும் சமனாக பொரிபட்டிருக்கணும். ஆனால் கணக்க பொரிக்காதீங்க, ஓரளவு பொரிஞ்சா சரி. நான் எல்லா பக்கத்தையும் சீல் பண்ணுறதுக்காகத்தான் இதை நான் போட்டு பொரிக்கிறேன். எல்லா பக்கத்தையும் மாற்றி விட்டு கொண்டு வாங்க பொரியும் வரையும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டுது. அதை நல்ல வடிவாக எண்ணெயை வடிச்செடுங்கோ. அதுக்கிடையே இருக்கிற எல்லா சின்ன இதுகளையும் எடுத்துட்டு தாளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை போட்டுட்டு வெங்காயம் வெட்டின சின்ன இதாக வெட்டின வெங்காயத்தை அதுக்குள்ளே பொரிக்க போடுங்க.
இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிட்டு இப்போ சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சிருந்த உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா தாளியுங்க. உங்களுக்கு வேணுமென்றால் வெந்தயம், கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கலாம். நான் இன்றைக்கு அதுகள் ஒன்றும் போட்டு தாளிக்கல. மிளகாய், கருவேப்பிலைய சேருங்க. இப்போ இது தாளித்து கொண்டிருக்க நீங்கள் ஒரு 2 பெரிய தக்காளி பழத்தை வெட்டி அதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்கோ. இப்போ தேவையான உப்பு போடுங்கோ. பிறகு உங்களோட உரைப்புக்கு தகுந்த எவ்வளோ உரைப்பு வேணுமோன்றதுக்கு தூளை சேருங்கோ. நான் 2 கரண்டி தூள் சேர்த்துருக்கிறேன். 2 டீஸ்பூன். நான் 2 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். நான் மற்றது அரை கரண்டி மஞ்சள் போடுங்கோ. அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்ல வடிவாக அதையும் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேர்ந்து நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளி பழம், நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை நானாக இதோட மிக்ஸ் பண்ணுறேன். நான் தக்காளி பழம் அரைக்க தண்ணி ஒன்றும் முடியல. 2 பெரிய தக்காளி பழத்தை வெட்டி போட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நீங்கள் நல்லா அந்த வெங்காயத்தோடு தாளித்து எடுக்கணும். அந்த எண்ணெய் வெங்காயத்தோட தாளிப்படும். பாருங்க கொஞ்சம் கலர் மாறிட்டுது. இப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணி கலக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி கலங்கோ. அதோட டோஃபும் நீங்கள் எவ்வளோ வெட்டி பொரித்து வச்சுருக்கிறீங்களோன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுட்டு மூடி விடுங்கோ. மிளகாத்தூள் பச்சை வாசனை மூடி விட்டு நல்லா அவிய விடுங்கோ. அவிஞ்சா பிறகு பொரித்து வச்சிருந்த டோஃபுவை அதுக்குள்ளே போடுங்கோ. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. மிக்ஸ் பண்ணி நல்லா அவிஞ்சா பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இருந்த பக்கம் தண்ணி வற்றிட்டுது. இப்போ பாலை விடுங்கோ. இது இங்கே தேங்காய் பால், பேக்கெட் தேங்காய் பால் விற்கிறவன். நான் பேக்கெட் தேங்காய் பால் தான் விடுறேன். நீங்கள் தேங்காய் திருவி பால் புழிஞ்சு முதல் வார பாலை நீங்கள் விடலாம். விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு பாருங்கோ. பார்த்துட்டு நீங்கள் சோத்தோட இதை பரிமாறலாம். பரிமாறி போட்டு என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். அடுத்த வீடியோ வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.